நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய செக்ஷன், பவுலுடைய மேன்மையுடைய அடுத்த செக்ஷனை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெயன் தலைப்பு. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெயன் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். யா தேவானே உம்மை துதிப்பேன். உபரவ உபரவ உபரபரா உபரவ உபரபரா சிகர கர கர கரா. பலவினன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவினன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். உரி பாரா உரி பாரா உரி ரரா உப்பரபா உப்பரபரா திகசகர கர கர கரா. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. அரவர அரகர அரபரரா அப்பரப அப்பரபரா திகசகர கர கர கரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்பாடி நன்றி சொல்வேன், நான் எப்பாடி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அவரப அவரப அவரபரா அப்பரப அபரபரா திகசகர கர கர கரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. அசமர அசமர அகரரர அகரக அகரகர அகரகர கர கர கரா. எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட். பவுலுடைய மேன்மைகளுடைய லிஸ்ட் வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தேன்கிறதுல ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல லாஸ்ட் பார்ட். எபிரேயன் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெயன். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி பரிசெயன்கிறத பார்க்கப்படும். இந்த பரிசெயர், சதிசெயர், வேதபாரகர் இவர்களை நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்க முடியாது. இந்த குரூப்பே இருக்காது. இந்த 400 வருஷத்துலதான் இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இந்த 400 வருஷத்தை நம்ம இருண்ட காலம் அப்படின்னு பார்க்கிறோம். மக்காபியர் 1 மக்காபியர் 2 மக்காபியர் காலத்துல எல்லாம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்துச்சு. ஒரு பன்னிய கொண்டு வந்து தேவாலயத்தில் வச்சு பலி செலுத்துறாங்க. பன்னி அருவருப்பானது. அது செலுத்தின உடனே இந்த மெக்காபியர் குடும்பத்தில இருந்து ஒரு சில சோல்ஜர்ஸ் மாதிரி அவங்க எழுப்பி வந்து கொலை செய்யறாங்க. அங்க ஆட்சி செய்த ரோமர்கள். இப்போ ஒரு பெரிய ராயட் வருது. இந்த நேரத்தில் இந்த எருசலேம் முழுவதும், இஸ்ரேல் தேசம் முழுவதும் கலகத்துல இருக்குது. இப்படி எல்லாம் நடந்து கிடந்து ஒரு மாதிரி ஓஞ்சி வர்ற நேரம் திரும்ப அவங்களுக்கு நார்மல் லைஃப் ஆரம்பிக்குது. இந்த நார்மல் லைஃப் ஆரம்பிக்கும் போது இவர்களுக்கு தேவை என்னன்னா டீச்சிங். பைபிளை யாரு போதிக்கிறது? நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பரிசேயர், சதிசேயர், வேதபாரர்கள் இவர்கள் பழைய ஏற்பாட்டில் கிடையாது.
இங்க புதிய ஏற்பாடுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இவங்க வந்தாங்க. எப்படி வந்தாங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப எஸ்ரா 7வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கோங்க. எஸ்ரா 7:12 பக்கம் 5, 9, 7. எஸ்ரா என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது அதிகாரம் 9வது எஸ்ரா 7:12 ராஜாவாகிய அர்த்சஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனா எஸ்ரா. வேதபாரகனா டீச்சிங். இப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபையில கொடுக்கிறார், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டார். அப்ப எஸ்ராக்கு ஒரு பைபிள் டீச்சரா மாறினார். இத பார்த்த ஒரு கூட்டத்தார் என்ன செய்றாங்கன்னா அவங்க அந்த இதை கொஞ்சம் தாங்கள் அதை கொஞ்சம் கற்றுக்கொண்டு அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா மாறிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டம். இப்ப உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாம் அந்த 1 மெக்காபியர் 2 மெக்காபியர் காலங்கள்ல இருந்த சண்டே எல்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல் லைஃபுக்கு வரும்போது இந்த தலைவர்கள் அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருக்கு நல்லா பைபிள் தெரியும், அந்த வேதபாரகர் எஸ்ரா மாதிரி யாருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பைபிள் தெரியும், அவங்கள்ட்ட போய் ஐயா நீங்க வந்து எங்களுக்கு வேதத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல 2 வகையான டீச்சர்ஸா மாறிடுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 2 வகையான மக்கள் மாறிடுறாங்க. இப்ப நம்ம இதுல பெந்தேகோஸ்து ஒண்ணு இருக்குது, சிஎஸ்ஐ இருக்குது. பெந்தேகோஸ்துக்கும் சிஎஸ்ஐக்கும் ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து, அது சந்தேகம் இல்லை. ஆனா டீச்சிங் நிறைய மாறுது. இந்த தி பெந்தேகோஸ்து அப்படின்னு ஒண்ணு இருக்குது, சிலோன் பெந்தேகோஸ்து. மருந்து சாப்பிட்டாச்சுன்னா அவங்களுக்கு ராபோஜனம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் விசுவாசத்தெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா சிஎஸ்ஐ மக்கள் இதெல்லாம் நாங்கெல்லாம் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிவிஷன்ஸ் இருக்குது. அதுபோல பரிசேயன் சதுசேயன் 2 டிவிஷன்ஸ் ஆயிடுச்சு. பரிசேயனுடைய டீச்சிங் வேற, சதுசேயனுடைய டீச்சிங் வேற. 2 பேரும் ஆப்போசிட்டான டீச்சிங் உடையவர்கள். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். லூக்கா 18வது அதிகாரம். பவுல் ஒரு பரிசேயன். லூக்கா 18வது அதிகாரம் 11வது வசனத்துல இந்த பரிசேயனுக்கு 11வது பரிசேயன் நின்று. இந்த பரிசேயன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர பெருமைக்காரர்கள். அதாவது பெருமைங்கிறது எல்லாருக்கும் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவங்க ஓப்பனா பெருமையோட இருக்காங்கிறத ஆண்டவர் இவங்களை தோல் உரிச்சு காட்டுறது. அதுதான் ஒரு பரிசேயனை தூக்கி வச்சு. இது பாருங்க, நின்று தேவனே நான் பரிகாரன் அநியாயக்காரன் விபச்சாரக்காரன் ஆகிய மற்றவர்களை போலவும் இந்த ஆயக்காரர்கள் போல இருப்பது உண்மை சோத்திருக்கு. வந்தது எதுக்கு? 10வது 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படிக்குது. ஜெபம் பண்ண என்ன சொல்லணும், ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவரை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்திருக்கா துதிக்கலாம். துதிச்சுட்டு ஆண்டவரை எனக்கு இதெல்லாம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனா இவங்க பெருமைக்காரங்க பரிசேயர். ஏன் பெருமைக்காரன் நான் உங்களுக்கு சொன்னேன், இவங்களை அந்த ஹெட் பீப்புள் கூப்பிட்டு எங்களுக்கு நீங்க வேதத்தை போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல 2 குரூப்பா மாறுது நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு குரூப் என்னன்னா பரிசேயர், இன்னொன்னு சதுசேயர். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெருமை இருக்குது. அதனால்தான் வாரத்திலே 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபிக்கிறான். அந்த தனக்குள்ளே ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்கிறார். இதுல தசமபாகம் கொடுக்கறத குறித்து ஒரே ஒரு சின்ன ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். சில பாஸ்டர்களுக்கு முன்னாடி, இந்த பாஸ்டர் கிடையாது, ஒரு பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்தார். தசமபாகத்தை கொடுத்து அக்கு வேற ஆணி வேறையா எங்கெல்லாம் இருக்க எல்லாத்தையும் போதிச்சுட்டு அந்த நான் உட்கார்ந்து இருக்கேன் சைபையில. எப்ப மெசேஜ் முடியுதோ நான் ஆஸ்பத்திரிக்கு உடனே பின்னாடி வந்துட்டேன் சர்ன்னு உட்கார்ந்து வணக்கம் சொன்னார். டாக்டர் நீங்க இன்னைக்கு சபைக்கு வந்துடுவீங்க? ஆமா வந்து உங்க செய்தியை கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தசமபாகத்தை குறித்து நான் சொன்ன டீச்சிங் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமா பாஸ்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் பைய சொன்னேன், பாஸ்டர் தசமபாகம் கொடுத்தவன் பரலோகம் போக முடியாத ஒருத்தர் ரிஸ்க்ல இருக்கான், அவங்களுக்கு தெரிய மாட்டேன்.
அவர் முகமே மாறிடுச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர், உங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும், நீங்க தப்பா எனக்கு சொல்லி கொடுக்க கூடாது. ஆமா, இதை காமிச்சு ஆண்டவர் சொல்றாரு, அவன் நல்ல இவனே ஆகிட்டார். அப்ப இந்த தசமாவை கொடுத்தவன் பரலத்துக்கு போயிருக்க மாட்டான்னு கேட்டேன். எந்திரிச்சாரு, ஒரு வணக்கம் வச்சாரு, போயிட்டார். அடப்பாரு, இவன்ட்ட தசமா கிடக்கொண்டு வந்தான்னா பைபிளை காமிச்சு நம்மளை அமைக்க விட்டான்னு சொல்லி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இவர்களுடைய பெருமையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்து வேதபாரர் குறித்து உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 20வது அதிகாரம் 1 வசனத்துல இந்த வேதபாரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நாளிலே ஒரு இடத்துல தேவ உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போது ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது பிரதான ஆசாரியனும் வேதபாரகனும், இந்த வேதபாரர்கள் இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் வச்சுக்கோங்களேன், அவங்க பைபிள் அவங்ககிட்ட போய் சந்தேகம் இருந்தா அவங்க கேட்டா சொல்லிடுவாங்க. எங்களுக்கு ஒரு காரியத்தை என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? நீ டீச் பண்றியா, இந்த அதிகாரத்தை யாரையும் அவனை கொடுத்தா அப்படின்னு. நம்ம ஆண்டர் உடனே ஆன்சர்லாம் சொல்ல மாட்டோம். அவர் ஒரு கேள்வி சொல்றார். 4வது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா மனுஷனா உண்டாயிட்டா? யோசிக்கும் போது தேவனால் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னான்னா ஏன் அவரை விசுவாசிக்கல? அவர் என்ன சொன்னா தெரியுமா உங்களுக்கு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்து அதே வாட்டி விட்டு இயேசுவை பார்த்து சொன்னார். அப்ப இது தேவனால் உண்டாச்சுன்னு சொன்னான்னு. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை குற்றப்படுத்துறது, அவர் பின்னாடியே போயிட்டே இருப்பாங்க. இவங்கள்ட்ட எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன ஆவிக்குரிய பிரச்சனை வந்தாலும் நேர யார்கிட்ட வருவாங்கன்னா இந்த வேதபாரகத்தை தான் வருவாங்க. வாசிப்போம். லூக்கா 9வது அதிகாரத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை, நல்லா கேட்டுக்கோங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு பரிசேயராட்டம் சதுசேயராட்டம் எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஒரு வெறி எதில் வந்துருன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு கை கொள்ளணும். 9வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஆகையால் பரிசேயரும், நல்லா கேட்டுங்க, இந்த குரூப் இங்க வந்துட்டாங்க பாருங்க, அவனை நோக்கி நீ எப்படி பார்வை இழந்தார் என்று கேட்டார். அதற்கு என்ன கண்ணில் சேர பூச நான் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து நேரம் எங்க போறாங்க பாருங்க. 16வது வசனம், ஒரு பரிசேயர் சிலர், இந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனால இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவனால, வேறு சிலர் பாவியா இருக்கிற எப்படியா கண்ணை திறக்க வைப்பான். அந்த பரிசேயருக்கு தங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நாங்க சொல்லதான் ரைட், ஓய்வு நாள் அன்னைக்கு நீ வேலை செய்யவே கூடாது. ஆண்டவர் கிளீன் ஆச்சு கேட்பாரு. ஏயா, ஒரு மாடு குழியில விழுந்துச்சு, சனிக்கிழமை நீ தூக்குவியா தூக்க மாட்டியான்னு ஒரு வாய்ப்புத்திக்கிறாங்க. சரி, என்ன இடத்துல நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இன்னைக்கு அவர் மதித்து பரலோகம் போயிட்டாரு. நம்ம சபையை சேர்ந்த ஒரு மனிதர், வெரி சீனியர், பயங்கர பைபிள் ஸ்காலர். அவர் ஒரு நாள் நான் என் மனைவிட்டையும் சொன்னார், நாங்கள் உங்கள்கிட்ட பர்சனலா ஒரு 1/2 மணி நேரம் டைம் எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னார். வாங்கன்னு சொல்லி என் மனைவி நாங்கள் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, டாக்டர், ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு நாள், நீங்கள் ஏன் வேலை பக்கம் போகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவருக்கு ஒரு 4 வயசுல ஒரு பேரன் இருக்கான். என் டாக்டர் மாதிரி அந்த டெலிவரி கான்டாக்ட் பண்ணாங்க, எனக்கு தெரியும். நான் கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை அவங்க பேரன் மேலேருந்து கீழே குதிக்கிறான், கை 2 உடஞ்சி தொங்கிட்டு இப்படி ஆட்டிட்டு இருக்கு, நீங்க என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வரீங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்க ஓய்வு நாள் ஐயா, நான் மாவுலாம் போட முடியாது, திங்கக்கிழமை வர தொங்கிக்கிட்டு கிடக்கட்டும் கை, அப்புறம் நீங்க வாங்க நான் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சி மாறிடுச்சு அவருக்கு. 2வது ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இன்னொரு அட்டாக் உங்களுக்கு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 6 மணிக்கு வருது, என்கிட்ட வர்றீங்க, விசுவாசத்தோட போப்பா, நீ திங்கக்கிழமை வா, நான் உனக்கு ஸ்ட்ரெப்டோகைனஸ் ஊசி போடுறேன்னு சொன்னா ஓடிய போயிட்டார். கேட்டுக்கோங்க, இந்த பாரம்பரியத்தை இன்னைக்கும் மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு சோஸ்திரம் சொல்லணும் இல்லையா நமக்கு தெரியாது. சரி, இந்த கூட்டம் 2ஆ டிவைட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 2ஆ டிவைட், பரிசேயர் சதுசேயர், ஆப்போசிட்டான குரூப் இருக்கு. அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. இருபதாவது அதிகாரம் 27 2ஆ டிவைட் ஆகுங்க. அப்போஸ்தலர் 20 20 21வது அதிகாரம் 23வது அதிகாரம் 6 2ஆ டிவைட் ஆகுது.
கேட்டுக்கோங்க. பரிசேயருடைய நம்பிக்கை என்ன, சதுசேயருடைய நம்பிக்கை என்ன, இதான் நம்ம பார்க்க போறோம். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்கும் என்று பவுல் அறிந்து, சவுலே நான் பரிசேயரில் பரிசேயனா இருக்கிறேன். அதே இங்க சொல்றாரு பாருங்க. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை குறித்து நான் நியாய விசாரங்களே ஆலோசனை. இப்படி சொல்லுங்க. இந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க. 8வது வசனம், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதரையும் ஆவியில் என்று சாதிக்கிற சதுசேயர். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இது என்னன்ற நான் விளக்கப்படுத்துகிறேன். நாம ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, நமக்கு என்ன ஒரு நிச்சயம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து இயேசு மேல் நம்பிக்கை வைத்தோம்னா நம்ம எல்லாரோட பரிதபிக்கிறோம். மறுமை அப்படின்னு ஒண்ணு இருக்குது, உயிர்த்தெழுதல் மறுமை. ஆனா இந்த சதுசேயர் சாதிப்பாங்க. என்ன சாதிப்பாங்கன்னா, உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது, தேவதூதெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஜாலியா வாழலாம். என்ன செஞ்சாலும் பிரச்சனையே கிடையாது. இங்க வாழும்போது நல்லா முன்னாடி நாங்கெல்லாம் அப்படியே பைபிள் ஸ்காலர் ஆபு ஆபோ ஆபு, ஆனா மன போல வாழலாம். ஆனா என்னைக்கு நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு நிச்சயம் இருக்குதோ, நம்ம அந்த உயிர்த்தெழுதல நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த நன்மைகளுக்காக நம்ம ஓடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு பரலோகத்துல ஒரு பொக்கிஷத்துக்காக நீங்க தேடுங்க. அந்த பரலோக பொக்கிஷம் இங்கேயா கிடைக்கும், மரித்த பிறகு கிடைக்கும். இவங்களுக்கு அந்த பரலோகத்தின் பொக்கிஷத்தின் மேல நம்பிக்கை இல்லாதனால்தான் அப்படி ஒரு வாழ்க்கை பண்றாங்க. 2வது தேவதூதர்கள். எனக்கு பயங்கரமான நம்பிக்கை, என் கூட தேவதூதர்கள் இருக்காங்க. எத்தனையோ காரியங்களை நான் கண்ணால பார்த்திருக்கேன். என்னுடைய காரியத்தை ஒண்ணு வாய்க்க பண்றாருன்னா அது ஆவியானுடைய தூண்டுதல்னால கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். சரி, அடுத்து இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 5வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது வேதபாரும் பரிசேயரும் இயேசுவை தேவதூஷணம் பண்ணுகிற யார்? வேதபாரும் பரிசேயரும் ஒன்னா சேர்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரன ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். சுகம் கொடுக்கணும்னா இவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்துட்டாருன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு என்னையா இருக்கு. அப்ப ஒரு காரியம் நமக்கு பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதம் அவங்க கண்களுக்கு தெரியாது. ஒரு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரன சுகத்தை கொடுத்தாரே, நம்ம அவரை பணிந்து கொள்ளணும் கிடையாது. அவங்க மேல ஒரு வைராக்கியமாக குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க. இவங்க என்ன செய்ய மாட்டாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். 7வது அதிகாரம் லூக்கா 7:16 ஒரு சம்பவம் நடக்குதுங்க. 7:16 ஒரு பாடை. அந்த பாடையில ஒரு விதவையினுடைய மகன் இருக்கான். அந்த பாடைய ஆண்டவர் தொடர்றார். தொட்ட உடனே அவன் உயிர் கிடைக்குது. மரித்து உட்கார்ந்த உடனே 16 எல்லாரும் பயம் அடைந்து, இந்த பயங்கிறது ரெவரண்ட் பயம் அடைந்து, மகா தீர்க்க தரிசனம் நமக்குள்ளே தோன்றிருக்கிற என்றும் தேவன் தமிழ் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை பொதுமக்கள் மகிமைப்படுத்துறாங்க. அந்த பரிசேயர் சதுசேயர் எப்படி குற்றப்படுத்தலாம்னு பண்ணிக்கிட்டே பின்னாடியே போவாங்க. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, ஏன் நான் ஒரு பரிசேயனா இருக்கேன், எங்க மூதாதையர்ல கேரக்டரே இல்லை, ஆனா என்னை ஆண்டவன் செஞ்சிட்டாரு, ஒரு புது மனுஷனாக மாற்றி ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துட்டார். 7வது அதிகாரம் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தனக்குள்ளே தன்னுடைய போஜனம் பண்ணிவிட்டு, இந்த பரிசேயன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது மார்க்கு 14வது அதிகாரம், இதை ஒரு கை வச்சுக்கோங்க. மார்க்கு 14வது அதிகாரம் 3வது வசனத்துல, அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணபடி, இந்த வெள்ளைக்கல் பருமி குஷ்டரோகியா இருந்த ஒரு குஷ்டரோகி. இதை இன்னும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மத்தேயு 26:6 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கேயும் இவன் ஒரு குஷ்டரோகின்னு சொல்லி மத்தேயு எழுதி இருக்காருங்க. மத்தேயு 26வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு பெத்தானியாவிலே குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே இருக்கையிலே வெளியேறப்பட்டது. அப்ப இந்த குஷ்டரோகி
எனக்கு இருக்க சீமோன் இவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பரிசேயன். அதுதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 7வது அதிகாரம் 36வது பரிசேயன் ஒருவன் தன்னோட போஜனம் பண்ணி கூப்பிடுறான். இப்ப இந்த பெண் என்ன செய்யறான்னா அழுது கொண்டிருக்கிறான். அழுது கொண்டிருக்கிற பெண் பார்த்து இவன் சொல்றான், இவர் மட்டும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு, இவ பாவின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாளே அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு இவன் ஒரு ஒரு குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகத்தை ஆண்டர் சுகத்தை கொடுத்துட்டாரு. சுகத்தை கொடுத்தனாலதான் வீட்டுக்கே வந்திருக்கான். அப்ப அவன் தன்னை எவ்வளவாக தாழ்த்தணும் பாருங்க. ஆனா இவனுடைய பெருமை சொல்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நீ என்னை முத்தம் செய்யவில்லை 45, இவ்வளோ உன் உட்பிரவேசத்துக்கு என்னை ஓயாமல் முத்தம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 49வது வசனம், அப்பொழுது கூட பந்தி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறார். 46வது 7வது வசனம், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறது என்ன என்றால், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. இது ஒரு புதிய ஒரு கான்செப்ட் ஆண்டவர் காட்டுறார். உங்களை ஒளிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க எவ்வளவுக்கு அளவு ஆண்டவரை நீங்க அன்பு கூறுறீங்களோ, அன்பு கூறுறதுன்னா என்ன அப்படின்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அமெரிக்கால என் கையில ஒரு பேண்ட் மாட்டிருப்பாங்க, ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி டாட்டோ எல்லாம் போட்டுருவான், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லி. நோ, அது கிடையாது. அன்பு கூறுறது அப்படின்னா உங்க வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படும். எப்படி வெளிப்படுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள ஒரு அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஒரு காரியத்தை கேட்டு அது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோபம் வந்து திட்டக்கூடாது. இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, ஒரு ஒரு பேஷண்ட். அந்த அம்மாட்ட வந்து, அம்மா உனக்கு ஒரு 80 வயசு இருக்குமா அப்படின்னு கேட்டோட எனக்கு வந்துச்சு கோபம். திட்டி 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 துரத்தி விட்டுச்சு. அந்த அம்மா அப்புறம் படுற பாடுகளுக்கு கஷ்டத்துக்கும் அளவே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் எப்ப மன்னிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எவ்வளவு அளவு ஆண்டவர் அன்பு கூறு அதுதான் இருக்குன்றாரு. சரி, இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம். சரி, இவங்களுக்கு எது மேல ரொம்ப நம்பிக்கைனா பாரம்பரியத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை. வாசிப்போமா, மத்தேயு 15வது அதிகாரம் 1 வசனத்துல, அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, வேதபாரகர் பரிசேயர் இந்த கிளாஸ் எப்படி வந்துச்சுன்னா, இருண்ட காலத்துல அங்குள்ள மக்கள் இவர்களை கூப்பிட்டு நீங்க எங்களுக்கு பைபிளை டீச் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க வந்து 2 லீடர் கீழே வர்றாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமாலியர். நான் உங்களுக்கு அந்த காமாலியர் பாதத்துல வந்ததுதான் சவுல். இவருக்கு என்ன டீச்சிங் கிடைச்சிருக்கு, உயிர்த்தெழுதல் உண்டுப்பா, தேவதூதர்கள் உண்டு அப்படிங்கிற டீச்சிங்ல வந்திருக்கு. 2 பேருமே ஆப்போசிட்டான குரூப். ஆனா இயேசுனுக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. 15வது அதிகாரம் 1 வசனத்துல, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி இருக்கிறார்கள். பாரம்பரியம் இவங்களுக்கு பயங்கர நம்பிக்கை நேரம்னா பாரம்பரியம். இன்னைக்கு பாரம்பரியம் நமக்கு தேவையா இல்லையாங்கிறது ஒரு கொஸ்டின். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நாங்க சிஎஸ்ஐயோட சேர்ந்த ஒரு பாரம்பரிய சபைங்கிறது. ஆனா பெந்தேகோஸ்து சபை இருக்குது. இந்த சிஎஸ்ஐல ஒரு பாரம்பரியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லெண்ட் காலம் அப்படின்னு ஒரு காலம், 40 நாள் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இந்த லெண்ட் காலத்தை நாங்கள் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். எந்த ஊருக்கு போனாலும், ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் வெஜிடேரியன் தான் சாப்பிடும். ஏன்னா இது எங்களுக்கு லெண்ட் காலம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பைபிள் அது கிடையாது. கத்தோலிக்க மக்கள் ரொம்ப கராரா இருப்பாங்க. எங்க மாமியாருடைய வீட்டில் ஒரு சுனில் அப்படின்னு ஒரு டிரைவர், அந்தால ஒரு மலையாளி, கத்தோலிக்க தம்பியர். பைபிள் வாசிக்க மாட்டாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டார், சாப்பிட மாட்டார். ஒரு 15 கிலோ வெயிட் இறங்கிடும் டாப்னு. இந்த 40 நாளில் ஆளுகள் தின்னாயிருவார். காரணம், அவர் சாப்பாடு எப்படி சாப்பிட்டாருன்னா, காலையில 1/2 கிளாஸ் கஞ்சி, அதுக்கு மேல கிடையாது. மத்தியானம் சாப்பிட மாட்டாரு. சாயங்காலம் 1 கிளாஸ் கஞ்சி, இதான் என்னுடைய சாப்பாடு. அப்படி வெயிட் புதுன்னு இறங்கிடும். ஆனா லெண்ட் முடிஞ்சு ஈஸ்ட் ஆரம்பிச்ச உடனே ஃபுல்லா அந்த வெயிட் திரும்ப வந்துடும். அவங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க. லெண்ட் நாங்க ஃபாலோ பண்ணணும். அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது பாரம்பரியம். இது நீங்க ஏன் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன், பைபிள் இல்லைன்னு சொல்றேன். ஒரு புறஜாதியார் அவங்க ஒரு காலத்துல
தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எச்ச கூட துப்பிடுவாங்க. அவங்க அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்காக செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு காரியம். சரி, இந்த மீறத குறித்து 12வது வசனத்துல பாருங்க, மத்தேயு 15:12. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இடத்துல வந்து பரிசேயர் இந்த வார்த்தையை கேட்டு இடரல் அடைந்தார்கள். இடரல் ஏன் இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்றது கிடையாது, ஆண்டவர் சொன்னதை அக்செப்ட் பண்றது கிடையாது. சரி, இவர்கள் அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 5வது வசனம். 26:5. நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்தில் இசைந்தபடி பரிசேயனாய் நடந்து என்று சாட்சி. பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறது வர இந்த பரிசேயன்ல ஒரு கரெக்டா இருந்தார். அதாவது அவரை யாருமே குற்றப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருந்தார். நம்முடைய மார்க்கத்தால் உள்ள சமயங்கள் பேதங்கள் மிகவும் கண்டிப்பான சமயத்துல இசைந்தபடி. இது பவுல் சாட்சி சொல்றாரு, எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் மேன், அசைக்க முடியாது. அதுல இன்னும் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன இன்னும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது வசனத்துல சகல ஜெப ஆலயங்களையும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாக்கு. இந்த தேவ தூஷணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசீலனை சொல்றேன். நியாயப்பிரமாணத்தின்படி. அப்ப இந்த நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல எடுத்துக்கிட்டோமா, உபாகமம் இதான் நியாயப்பிரமாணத்தின் படி. உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். இவங்களுடைய ஒரு குழந்தை பிறந்தா, அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிக் கொடுக்க இந்த வசனம் சொல்லிக் கொடுக்க. உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒன் காட், எங்க காட், ரெண்டாவது கடவுளே கிடையாது. அப்ப அந்த இயேசு தேவகுமாரன் வந்த உடனே அவருக்கு இடரல் ஆயிட்டார். பாருங்க, நீ முழு இருதயத்துடன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்திலும் அன்பு கூறுவாங்க. நான் என்று உனக்கு கற்க இந்த காரியத்தை நிறுத்திருக்கேன். அடுத்து நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? உன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அப்ப பவுலுடைய அல்ல சவுல், பவுலா மறக்க, அவங்க அப்பா அம்மா, உங்களுக்கு நான் ஏற்கனவே அவங்க வீட்டில் எபிரேயர் மொழி தான் பேசினாங்க. ஆண்டவரோட எபிரேயர் மொழி தான் பேசினார். இந்த எபிரேயர் மொழியில தெளிவாக அவருக்கு டீச்சிங் நடந்திருக்கு. அதில் அவரால் அசைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் அவருக்கு. இதை அவர் சொல்லும் பொழுது 15வது வசனம், உபாகமம் 6:15. உன் நடுவில் இருக்கிற தேவனாய கர்த்தர் எரிச்சுள்ள தேவன். எரிச்சுள்ள தேவனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும்தான் என் கடவுள், வேற கடவுளே கிடையாது. வேற யாராவது கடவுளை நீ கொண்டுதான் எனக்கு கோவம். அந்த அளவுக்கு எரிச்சல் உள்ள தேவன். சரி, இந்த சதுசேயர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகேமியா 8வது அதிகாரம் 1 வசனம், பக்கம் 6:1-3. இதுதான் அவங்க செய்திருக்க வேண்டிய காரியம். அதை விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடியே அவர் என்ன குத்தம் பண்றாருன்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. அதை மட்டும் பார்த்து அந்த செய்தி முடிக்க போயிடும். நெகேமியா 8வது அதிகாரம் 1 வசனம். இப்ப இந்த மக்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், சிறைப்பிடிப்புல இருந்து திரும்ப வந்திருக்காங்க. எங்களுக்கு பைபிள் டீச் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அதனால ஜனங்கள் எல்லாரும், நெகேமியா பக்கம் 6:1-3, 8வது அதிகாரம் முதல், எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதியிலே ஒருமனப்பட்ட கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். மோசேயின் நியாயப்பிரமாணத்துல இதுல என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு நீ என்னெல்லாம் செய்யக்கூடாது லிஸ்ட் எல்லாம் இதுல இருக்காது. மோசேக்கு கொடுத்தது அப்படியே இருக்கு. அப்படியே 7ஆம் மாதம் 1 மாதத்திலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஸ்ரீகள் எல்லாரும் சபைக்கு முன்பாக கொண்டு வந்து எல்லாருமே என்ன செய்றாங்க, வாசிக்கிறாங்க. எஸ்ரா என்ன செய்றாருன்னா, வேதபாரமான எஸ்ரா
ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஸ்டேஜ் நிற்கிறார். நின்றுட்டு சகல ஜனங்களுக்கும் உயரமான என்று அவர்களுக்கு எழுந்து நின்றார்கள். ஜனங்கள் எழுதிக்கிறார். இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கும்போது பாஸ்டர் நிற்பாரு, செய்தி கொடுக்கிற மக்கள் உட்காந்துருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி அவங்களும் நிக்கணும். 6 அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். எல்லாரும் தங்கள் கைகளை குறித்து ஆமேன் ஆமேன் என்று குனிந்து பணிந்து கொண்டார்கள். அடுத்து 7வது வசனத்துல ஒரு லிஸ்ட் இருக்கு. யெசுவா, பானி, இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்ராவுடைய அசிஸ்டன்ஸ். இவங்கெல்லாம் பைபிளுக்கு கத்துக்கிட்டாங்க. சோ இவர் ஒரு வசனத்தை சொல்ல இவங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எவ்வளவு அழகா இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்தை அவர்கள் விளங்க பண்ணினார்கள். விளங்க எக்ஸ்பிளனேஷன். இதத்தான் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் செய்திருக்கணும். ஆனா இதை செய்யாதபடி இவங்க என்ன செய்வாங்க? இயேசு முன்னாடியே போவாங்க. எங்கடா குற்றம் கிடைக்கும்னு சொல்லி சின்ன இதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் தன்னை சொல்வாரு, நான் நியாயப்பிரமாணத்தபடி பரிசேயர். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கரைவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றே உள்ள தேவத்தோடு சமூகம் அறிவோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா. எங்களுக்கு நீர் வேத புத்தகத்தை ஆவியானவரை நீர் எங்களுக்கு விளக்கப்பட்டு தருவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.